காலையில கால் பண்ணும்போது எதிர்பார்த்தீங்களா இப்படி கூப்பிடுவாங்களேன்ட்டு? முதலாவது கோல் வருமெண்டே எதிர்பார்க்கல. என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனசு அப்படி அந்த காத்திருந்த மாணவன் எங்க வாரீங்க பாடையில நம்ம அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. திருவிழா அப்படி இருக்கு. இப்ப தேர்வு நீங்க ஒழுங்கா எழுதுனீங்களோ அதுதான் முக்கியம். எழுதினா ரிசல்ட்ஸ் வரமெண்ட் நல்ல எதிர்பார்ப்போட இருந்தேன். சரியா பேப்பர் திருத்துற நேரத்துல வேற ஒரு கட்டி கொடுத்துட்டேன். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. ரைட், இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் என்றால் A9 வீதியில் தான் நிக்கிறோம். பாருங்க, A9 வீதியில நாங்கள் இந்த வாகனத்தை சைட் பண்ணிட்டு நிக்கிறோம். என்ன சாரு? இப்ப சொல்லுங்க பாப்போம், நீங்கள் அவசர அவசரமா ஒன் பண்ண சொல்லியிருந்தீங்கள், என்ன காரணம்? இன்னைக்கு என்ன சொல்ல, ஒரு ஹாப்பி நியூஸ் தான். சரியா? இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ரவலிங்கா இருக்க போது நம்ம என்ன அவைக்கு விளங்கி இருக்குதானே? ஓகே ஓகே, பாருங்க. வணக்கம் அனைவருக்கும். இந்த தம்பிய தெரியுமா? அப்படிலாம் கதையான தம்பி. அப்ப நாங்கள் என்னென்றால் நேற்றைய தினம் மல்லாவில நின்றிருந்தோம். மல்லாவில நின்று எங்களுடைய அந்த மாதாந்த கொடுப்பனவு ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு சிலர் இருக்கு, ஒரு ஆள் இருக்கிறார். என்றாலும் நாங்கள் முக்கியமான ஒரு அலுவலாக யாழ்ப்பாணம் வெளிக்கிட்டோம். என்னென்றால் அது ஒரு முக்கியமான அலுவலம் என்ன, அதாவது சொல்லாம தர்மாமா கேண்டாவில் இருக்கான தர்மாமா ஒவ்வொரு வாட்டியும் இங்க அவங்க அம்மாட ஆண்டு துவசம் செய்யும் போது கண்டிப்பா எங்களோட ஃபேமிலி எல்லாரையும் அதுல கலந்து கொள்ள சொல்லுவாங்க. அப்ப இன்றைய தினம் தர்மாமாட அம்மாண்ட 13வது ஆண்டு துவசம். அப்ப அதுலயும் மதிய போசனத்துல எங்களையும் கலந்து கொள்ள சொன்னாடி. உண்மைக்குமே அம்மா சொல்லும் போது நாங்க இந்த முறையை மிஸ் பண்ண போறோம்னு சொல்லி இருந்தாலும் அவங்கள சந்திச்சு எங்களோட குடும்பத்திலிருந்து எல்லாரும் சந்திச்சு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும்போது கண்டிப்பா இதுலயும் கலந்து கொள்ளணும் தான். அப்ப நாங்களும் சரி என்னதான் வேலையா இருந்தாலும் சில பெண்டிங் இங்க மெல்லாவில விட்டுட்டு தான் இன்றைய தினம் உங்களுக்கும் பிடித்ததான எங்கட தம்பியோட தான் ஒரு சந்தோஷமான ரவலிங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயும் போறோம் நாங்க ரஜீவனோட தான். சரி, இப்ப ரஜீவனை நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் அங்க எல்லாம் நின்று திருப்பி நாங்கள் எப்ப வர்றோமோ அப்பதான் திரும்பி கூட்டிக் கொண்டு வருவோம். கண்டிப்பா என்றால் ரஜீவனுக்கு நாங்க சொல்லியிருந்தோம் ஒரு நாளை கூட்டின்னு வாரமுண்டா என்ன. ரைட், அப்ப உங்களுக்கு காலையில கால் பண்ணும்போது எதிர்பார்த்தீங்களா இப்படி கூப்பிடுவாங்களேன்ட்டு? முதலாவது கோல் வருமெண்டே எதிர்பார்க்கல. கோல் வருமெண்டே எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல சரியான பிஸியா இருக்கிறீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறதால நான் எதிர்பார்க்கல. மற்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவை நினைவாக்கி தந்ததால அந்த ஒரு சந்தோஷம் என்ன நிறைவு தானே. அதால தம்பி இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான் என்ற அந்த ஒரு நிறைவோட நீங்கள் வெளியில பாக்குறீங்க என்ற வகையில இருந்தாது. சரி, அப்ப தம்பி இப்ப ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறாரு கொஞ்சம். அப்ப மில்லியன் ரஜிவனும் சரி பிரச்சனை இல்ல. கால் பண்ணினோடனே இப்ப வீட்டை ஒரு ஆக்களும் இல்லைன்னு இருந்தீங்க. என்ன சட்டார் வலிக்கிட்டு வந்தது எல்லாம் எங்கட கண்ட்ரோல்ல இருக்குது. உடுப்புகள்ல இருந்து எல்லாம் இருக்குது வச்சிருக்கிறேன். ரைட், அப்ப கால் பண்ணி ஆட்டோ வர வச்சு நாங்க மாங்குளத்துல இருந்தா அதில் ஏத்தினாங்க. இந்த ஏத்துற காட்சியையும் வீடியோ பதிவு பண்ணீங்க. அதே முன்னாடியில போடலாம். ஒரு டாக்ஸி ஒன்ல வந்தா ஹாய் ரஜீபன். அப்பா பிள்ளையாரப்பா எதிர்பாராத ஒரு சந்திப்படாப்பா. சீட் பெல்ட் இதை எதிர்பார்த்தியா? இன்னைக்கு எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? சொல்லி வேலை இல்ல கிருக்கிறன்னு வலிக்கிட்டு
அம்மாக்கும் சொல்லல வந்துட்டேன் விளக்கிட்டு வராம் அடாண்டு விளக்கிட்டு எல்லாம் ரெடியாகி வந்துட்டு இதுக்கு இருந்து நான் சொல்றாரு கால் பண்ணி அவங்க அம்மா வந்து கிளீன் வச்சுல இருந்தேன். அப்ப அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா போட்டுது, தம்பி என்னடா சொல்றேங்க எல்லாம் ரெடியா எடுத்துட்டு அதெல்லாம் நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன். இப்ப ஷேர்வாக்காவோட தான் போய்கொண்டிருக்கேன். அப்ப நாங்க அதுக்கு அம்மா சொன்னோம், என்ன நானும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சரி சரி சந்தோஷம் உங்களோட இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே, சரி வடிவா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னா. நான் இனிதானம் கிளீன் வச்சு நினைக்கிறேன் பின்னேரம்பல வீட்டை போவேன். சரி ஓகே. அப்ப ராஜு என்ன வலிக்கிடுவோமா? அப்ப என்ன ஆடல் பாடலோட வலிக்கிறது இல்லாட்டி என்ன மாதிரி வலிக்கிடுவோம்? ஆடல் பாடல் எல்லாம் காத்திருக்கு. தொடர்ச்சியா வீடியோக்களை பாருங்க. அப்ப நாங்கள் வலிக்கிடுவோம். என்ன இருந்தாலும் தம்பிக்கு வந்து பசிக்குமென்று சொல்லி அக்கா பலகாரங்கள் வேண்டி இருக்கிறேன். தொடர்ச்சியா வீடியோக்களை பாருங்க. கண்டிப்பா விமர்சிக்கல சொந்த குரல்ல விமர்சிங்கோ. சொந்த குரல்ல விமர்சிங்க. அந்த கண்ணை மூடிக்கொண்டு பூனை பால் குடிக்கும் இல்ல, என்ன கண்ணப்படி கண்ணை மூடி குடிச்சிட்டு அப்பாடி யாரும் பாக்கலன்னு தான் கண்ணை மூடிக்கொண்டு. அதே மாதிரி இப்ப என்னண்டு சொந்த குரல்ல இப்ப நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் என்றால் ஒரு ஸ்வீட் ஆக்கி விடலாம், குறைச்சி விடலாம். அந்த சொந்த குரல் அட்ரஸ் எல்லாத்தையும் இப்ப நாங்க சராசரி எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுற ஆகல்ற மெயில் இருந்தா எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆறு ஆள் எங்க இருக்கிறாரு, என்ன பேர் எல்லாம். அப்ப சொந்த குரல் இல்லாமல் போட்டால் நாங்க அதை குறைச்சு போட்டும் பாப்போம் தானே. சொந்த குரல் வேற சொந்த குரல் மாத்திரம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல அத குரல் எடுப்போம் தானே. நீங்கள் சொல்ல வர கருத்தும் இல்ல பிழைக்குது. அதான் இப்ப ஒரிஜினல் குரல் இருக்குல்ல, அது ஒரு சின்ன கிளிப் பண்ணி விட்டா அந்த கிரிக்கிரிக்கன்னு போயிட்டு ஒரிஜினல் இதுதான் ரியல் வாய்ஸ் தானே. அப்ப அவங்க கண்ணை மூடி கொண்டு பால் குடிக்காமல் கண்ணை திறந்து கொண்டே பால் குடிக்கலாம். பிரச்சனை இல்ல, பாட்டோட போவோம். என்ன வலிக்கிடுவோம். சாப்பாடு என்ன சாப்பிட்ட நீங்க இன்னைக்கு? பால் புத்தை சாப்பிட்டேன். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என்ன வீட்டு அம்மாவும் இல்ல என்ன சாப்பிட்டு இருப்பீங்க? சாப்பாடு காலமா அம்மா செய்தவா. அப்ப நாங்கள் ஆரோக்கியால நான் சாப்பிட்டு நான் வடையும் வேற என்ன தோசை இல்ல ஒரு வடையும் புட்டு கொஞ்சம் புட்டு வாங்கி சாப்பிட்டு நான். அப்ப சாரு இருக்கிறாள் அவங்க சாப்பிட்டாங்க வேற இல்ல. இப்ப நீங்க வருவீங்கன்னு நாங்கள் இந்த சும்மா சோட்டிஸ் ஐட்டம் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப காட்டுங்க என்னன்னு வடையும் அப்புறம் பணியாரம் இருக்கு. நீங்கள் பேக்ல இருக்கிறவரை நீங்க தான் ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. பணியாரம் சாப்பிட மாட்டேன், வடை சாப்பிடுங்க. ஏன்னு சொல்லுங்க. எங்க அம்மா ஸ்பெஷலா செய்வா. இதுல அப்ப என்ன குருநாளை சுட்டு தர சொல்லு. சாப்பிட்டு கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டு தான் போவேன். சரியோ என்ன ரஜீவன் சொல்லிட்டேன். அம்மா வந்து பனங்கா பனியாத ஸ்பெஷல் சொல்லி. சோ அப்ப நானும் அக்காவா இருக்கா கண்டிப்பா சாப்பிடுவோம் சொல்லி. சரிதானே? சரியா? இது வந்து பருப்பு வடை. பருப்பு வடை எடுத்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டடா இது. அப்படி டேஸ்ட் சாப்பிடு. ஓகேயா? வலிக்கட்டா? பாட்டோட போமா? ஒரு பாட்டு ஒண்ணு போடட்டா? பாட்டு போடக்கூடாது இல்ல சும்மா பாருங்க. நானும் சாரோக்காவும் பாடிக்குள்ள இருக்கேக்குள்ள என்னண்டு நீங்க பாட்டு பாருங்க. வடைய சாப்பிடுவோம் மேடா நாங்க. மட்ட யுத்துக்கு இந்த பாட்டு நான் இப்ப எழுதி போட்டு நான் என்ன பேப்பர் புளச்சிட்டு தானே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு கேக்குதா? சந்தோஷத்தோட வடிவா முறை சாப்பிட்டு கொண்டு சூப்பரான பயணத்தை தொடர போறோம். சந்தோஷத்தோட வலிக்கிடுவோம். என்ன சாரு பாட்டு நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம். இப்ப யாழ்ப்பாணம் நோக்கிய பயணம் கிளிநொச்சிக்கு போய்தான் போகணும். இந்த பாதையெல்லாம் தெரியுமா ராஜு எனக்கு? கிளிநொச்சி போய் குடியாமத்தால உங்களோட இடத்துக்கு போறேன். தெரியுமே. கொடியாமத்துல இருந்து தட்டி வேணாம் சொல்லி அக்கா சொல்லுவா. தட்டிவான் வந்து இப்ப பழக்கத்துல இல்ல. நீங்க சொல்ற நீங்க தட்டிவானோடும் கிராமக்கோட்ல வந்து இறங்குங்க. தட்டிவான் சொல்றேன் வேணான்னு சொல்றேன்.
யா வாவ் என்ன சொல்ல வர வாவ் இவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ இப்படி கதைக்கையும் கூட என்ன சொல்லுவாங்க கண் தெரியும் நடிக்கிறான்னு. அப்படி போயிட்டு நாங்க மதிய சாப்பாடு நல்ல ஒரு மிரக்கிற சாப்பாடு எங்களுக்கு காத்திருக்கடா. அதுவும் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா தர்மாமாடா சமைச்சது. அவங்க உண்மைக்குமே சமையல ரொம்ப ஸ்பெஷல். ரஜீவன் என்ன ஒரு பாட்டுன்னு பாடுங்களேன். படையின்ற ருசியில பாட்டு எல்லாம் பாட மனமில்லை. சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல வடை. 50 ரூபா தான் வடை. ஆரோக்கியால நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. பாத்தீங்களா மாங்குளத்துல என்ன ஒன்று தெரியாம இருந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? சாப்பிட்டதுல போய் அவ்வளவு டேஸ்டா இருக்கப்பா. போயிருக்கிறேன் நான் வடை என்று சாப்பிட்டது இல்ல. வேற சாப்பிட்டது இல்ல. நல்ல டேஸ்ட் மேடம். இவ்வளவு காலம் எப்படி போச்சு லைஃப்? நாங்கள் கொண்டே விட்டதுக்கு திருப்பி இப்பதான் ஏத்துறோம். என்ன ஐயோ மறந்துட்டேன் நான். நாங்க அந்த மலையெல்லாம் போய் கொண்டே விட்டு நாங்க இடையில அண்ணாவோட வந்தேன். நான் எஸ்கே அண்ணாவோட மாங்குளத்துக்கு. அது மாங்குளம் மட்டும்தான். அது திருப்பி வந்து வந்தீங்களா? இல்லையே திரும்ப அங்க ஊருக்கன்னு வேற என்ன? இல்ல நான் வேற வாரத்துக்கு ஜோதிச்சு நான் செல்லக்கிளிய பண்ண பிறந்த நாளைக்கு. நான் அந்த டைம் அந்த பயணம் தடப்பட்டுட்டது. பயணம் கொஞ்சம் நாங்கள் அன்னை கொண்டு வந்து விட எவ்வளவு மழை. என்ன பெரிய கஷ்டப்பட்டு பையன் திரும்பி விரைக்க மழை பெய்யணும் மட்டும் நான் கடவுளை கும்பிடுறேன். வளமே அப்படிதானே மழையோட மழை பெய்யணும். மழைதான் இனிமே 8ஆம் பிப்ரவரி மழை தானே. பனங்க பணியாரம் சாப்பிடுறீங்களோ சாப்பிடுவீங்களோ? என்னத்துக்காண்டி சாப்பிடுவேன் நான். சாப்பிடுவேன்னா கொடுங்க. நல்ல ஒரு வடை போதாது. இப்ப மதியம் ஆயிட்டு தானே. உங்களுக்கு பிடிக்கும் மேல பனங்காய் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. இல்ல 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 நான் சூப்பர் வடையே சொன்னேன். அப்ப இப்ப ஒரு சின்ன ஒரு பாட்டுன்னு போட்டோம். காதலனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் எங்க வாரீங்க பாடையில நான் தேர்வு எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அத நான் அந்த பாட்டை நிப்பாட்டு விட்டுட்டேன், மறந்து. இப்ப கேக்குறேன்னு சொல்லுங்க, என்ன தேர்வு எழுதி காதல்ல? தேர்வு எழுதினான் பேப்பர் திருத்துற நேரத்துல வேற ஒருத்தன் கட்டி கொடுத்துட்டான். ஐயோ அந்த திருத்தி பேப்பர் திருத்துற நேரம் இல்ல, பேப்பர் எழுதிட்டு நீங்க கட்டி குடுக்குற நேரத்துல வேற ஒரு தான் எடுத்து கொடுத்துட்டேன். இப்ப மற்றவனுக்கு சொந்தமாயி மற்றாக்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அப்ப உங்களோட பேர் இருந்திருக்குமே, அதுல பேர் இருக்குதானே, அதை அழிச்சு போட்டாங்க, டிடெக்ட் பண்ணி போட்டாங்க, அழிச்சுட்டாங்க. இது என்ன கதைக்குள்ள இப்படி ஒரு சோகம்? ரஜீவன் லைஃபுக்குள்ள இப்படி ஒரு தேர்வு எழுதி இருக்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா தெரியுமா ரஜீவன்? தெரியாது என்ன இருக்கு, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்ப தேர்வு நீங்க ஒழுங்கா எழுதினீங்களோ, அதுதான் முக்கியம். எழுதினா ரிசல்ட்ஸ் வேற மட்டும் நல்ல எதிர்பார்ப்போட இருந்தேன். ஏ லெவல்லையுமே 2C ரிசல்ட் தான். ஆனா இப்படி எதிர்பார்த்தேன், கடைசியா எல்லாம் ஓலே ஃபைட். ஐயோ ஓலே ஃபைட். சரி, அப்ப அது பிரச்சனை இல்ல. அது இப்ப அதுக்கு வயசு இருக்குதானே, அடுத்த எக்ஸாம் எழுதலாம் தான். கண்டிப்பா கண்டிப்பா எழுதலாம். இப்ப அப்ளிகேஷன் வருது, இப்ப எக்ஸாம் எழுதுற ஐடியா இல்ல. அப்புறம் அதையும் தூக்கி யாரையும் கொடுத்து விட்டா அதான் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். முதல்ல எக்ரிமெண்ட்ல சைன் எல்லாம் வாங்குவோம். நான் எழுதும் போது யாரும் பறிச்சு கொண்டே கொடுக்க என்ன, எஸ்சிலையும் சியிலும் 80லும் 90லும் என்ற மாதிரி எஸ்சிலையும் சியிலையும் உனக்கு தான் சொந்தம் பேப்பர் ரெண்டு எல்லாம் சத்தியம் வாங்கணும். சரி, அது இருக்கட்டும். இப்ப நான் சீரியஸாக இருக்கிறேன். எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க உங்களை எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட் வந்தோம்னா கேம்பஸுக்கு போறேன். அது என்ன மாதிரி, அதை பற்றி என்ன சொல்லி? கேம்பஸுக்கு செகண்ட் ஃபார்ம் போட்டுட்டேன், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுட்டு இருந்தேன். அது என்ன சொன்னவங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டதுக்கு என்ன பதில்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நார்மலா எல்லாரும் போடலாம். செகண்ட் ஃபார்ம்ன்றது இப்ப எங்களுக்கு ஒரு கேம்பஸ் ஒன்று முடிவா கிடைக்கும், அதை எழுதி நாங்கள் பல்கலைக்கழக அந்த இடத்துக்கு அனுப்புறது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டேன்னா அதுக்குரிய பதில் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு நீங்கள் செகண்ட் ஃபார்ம் போடலாம், அதுக்கு தகுதி
தகுதின்னு சொல்லி reply அப்ப எந்த மட்டில உங்களுக்கு தோணுது சரி வரும் நான் கேம்பஸுக்கு போவேன் ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் கேம்பஸுக்கு ரஜீவன் போறாரு கண்டிப்பா கண்டிப்பா எந்த மட்டில சொல்லி விடுங்க அப்ப உலகமே பார்க்கட்டும். டிசம்பர் ஜனவரியில இந்த வருஷம் டிசம்பர் இல்லாட்டி வேற வருஷம் ஜனவரியில நாங்க உள்ள போகலாம். ஆனா உள்ள போறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சரி வந்துட்டுது. இப்ப எங்களை உள்ள எடுக்கிறது வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். சரி இப்ப அப்படி போனாலும் உங்களை படிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை தானே? ஏன்னா முந்தின இப்ப மில்லியனரா தானே இருக்கிறீங்க ராஜீவன். அது சொல்ல முடியாது. அப்படியும் சொல்ல முடியாது. பாக்கைக்குள்ள மில்லியனர் தான். ஆனா அதுல இருந்து கிடைக்கிற வருமானம்ன்றது எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல. கேம்பஸுக்கு போனா கேம்பஸ்ல கிளாஸஸ் இருக்கும், சாப்பாடு நாங்க தான் வேண்டி சாப்பிடணும். ஹாஸ்டல் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அதால கொஞ்சம் செலவு கூட தான் கூட. சரி அது அந்த டைம் பாப்போம். உடனே நாங்கள் ஓம் என்ற ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம்டா கஷ்டம். அதால கொஞ்சம் யோசிச்சு என்ன பிரச்சனை ராஜீவன் உட்கார்ந்து யோசிப்பான் போல இருக்குல்ல. தப்பாண்டு ஓமன்னு சொல்லக்கூடாது, இல்லன்னு சொல்லக்கூடாது. அப்படித்தானே? நாங்க முருகாண்டியை தாண்டிட்டோம்டா. முருகாண்டி பிள்ளையார் கோவிலை தாண்டிட்டோம். இப்ப முன்னுக்கு காவடி டிராக்டர் போகுது 2-3. இப்ப எங்க போகுதுன்னு தான் தெரியல. இது போய் அங்க என்னென்றால் சன்னதி கோயிலும் பேரு தானே. தண்ணி கொடுங்க குளிப்போம். என்ன தெரியுமா, ஆள்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. சாப்பிடும் போது ஆளுக்கு வெக்கம். இதுதான் ரஜீவன் சாப்பிடக்கே வெக்கப்பட்டா. சாப்பிடும் போது எக்ஸாம் எழுதினா யார் உங்களுக்கு திருத்திட்டு அந்த பேப்பர் தருவாங்க? வெக்கப்பட்டா நீங்க ஒன்றுல வெக்கப்படுறதுல சாப்பிடக்காம வெக்கப்படுறதோ உங்களைத்தான். ராஜீவன் வெக்கப்படும் தருணம். என்ன பாட்டு அது 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 வந்து ஜோலி பிளாக்லாம் எப்படியான கண்டென்ட் வரும்? இது ஜோலி பிளாக் தான். ஆதி அந்தமும் அறிந்து உன் அருகில் கரைந்து நான் போனேன். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இங்கு பூச்செண்டுகள் பூக்கிறதே. இவள் தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறதே. வியந்து வியந்து குடைந்து குடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை இங்கு நம்பும் மனது. இல்ல இது இன்னும் கொஞ்சம் டிராமா போடணும். அந்த பாடினவர் தெரியும் நான் எப்படி பாடி இருக்கேன். ஒரு நேபாள் ஆள் தான் பாடி இருக்கிறார். அவருக்கு என்ன பேர்? உதித் நாராயண். அவர் ஒரு நேபாளி. இதுல அடுத்த வரி இருக்கு. அடுத்த வரியை பாடி விட்டு ஷாருக்கா நீங்க கேளுங்க. நான் எனக்கு சொல்லுங்க, நான் பாடுறேன். கனவுகளில் வாழ்ந்த நாளை கண்ணெதிரே பார்க்கிறேன். கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் இங்கும் ஓடும் கால்கள் அசைய மறுக்க வேண்டுதே. இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குதே. என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. அந்த இழுத்து பாடணும் ராஜீவன். உங்களுக்கு நான் பயிற்சி தரணும். எழுத்து பாடையில அப்படியே அந்த இழுத்து வரணும். நடுத்தருவில் விட்டுட்டு போன இல்ல அந்த உதித் நாராயண் பாடின பாட்டு அப்படி அந்த டேஸ்டா வரணும். அது கொஞ்சம் நீங்க அத பயிற்சியில இல்ல. இல்ல நான் இப்ப என்னன்னா யூடியூப் வீடியோக்களும் சேனல் எடுக்கல. அதனால டச் இல்லாம போச்சு. ஓகே ஆயிடும். ஒன்னு நினைச்சு அப்படி வருது.
பாட்டு படிக்கிற பிரச்சனை இல்ல, நான் எடுத்த பாட்டு தான் போல. எடுத்த பாட்டு இல்ல பாட்டு சூப்பர். எடுத்த பாட்டு தான். அப்ப வேற என்ன பாட்டு? பழைய ஞாபகங்கள் ஞாபகம் வந்துட்டா. ஃபீல் ஆயிட்டீங்க. எஸ், மாப்பிள்ள ஃபீல் ஆயிட்டாரு. கூல் குடிச்சா கூல் ஆயிடுவாரு. அப்ப என்ன பாட்டு பாடுங்க சொல்லுங்க. ஃபீல் இல்லாமல் எப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. போனா போட்டும் அப்படி பொறுப்பு இல்லாம என்ன பொறுப்பு இல்லாம இது என்ன கொடுமையா கிடக்கு. எங்களை தேவையில்லைன்னு வெறுத்து போனவங்களுக்கு பின்னால நாங்க போக கூடாது. என்ன இருந்தாலும் ஆனா எங்களை நம்பி வந்தவங்கள விடக்கூடாது. என்ன இருந்தாலும் சரியில்லை. அப்படி இல்ல எங்களை ஒரு பொருட்டா நினைக்கல. இல்ல நான் காலையில கேட்கும் போது சாதனைய காட்ட நான் வருவன் விட்டுட்டு போயிடாத அடே உனக்கு என்ன லூசா, நான் இப்படி சொல்லி போட்டு விட்டுட்டு போகணும், நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன், நீ வா அப்படி என்று சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை வந்தது. என்ன வந்தது? சரி, அப்ப நீங்க ஒரு பாடல் ஒண்ணு பாடுங்க. அப்ப உங்களோட அந்த எக்ஸாமுக்கு ஒரு மதிப்பு தர உள்ளத்துக்காக ஒரு பாடல். ஏன் அதிலே நிக்கிறீங்கள்? என்ன எவண்டி உன்னை பெத்தான் 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 கையில கிட்ட செத்தான் 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 அதுமா சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. இப்படி இழுக்கணும் டியூனா. நீங்கள் இனிய பாடெல்லாம் பாடல நான் சொல்லித்தரேன். என்னமா எனக்கு மற்ற வரியெல்லாம் மறந்துட்டேன். அது தெரிஞ்சா பாடிடுவேன். வாசல் படியோரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது, வளர்ந்ததும் வெட்ட ஒரு நகமல்ல அந்த வரியல் தெரியாது. வளர்ந்ததும் வெட்ட ஒரு நகமல்ல காதல் இதய குழல் தானடா, இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொடுத்தேனடா. அதான் எனக்கு வரிகள் தெரியாது. சற்றும் எதிர்பார்க்காத தருணங்களை நான் உண்மைக்கு இருக்கலாம், நல்ல பாடல்களா இருக்கலாம், எல்லாமே சூப்பர். ஒரு பாட்டு பாடுறேன். அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகினேன், விதி மாறலாம் உன் பாடலில் ஸ்ருதி மாறக்கூடுமோ. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமோ. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ. இவன் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி. நல்ல பாட்டு. பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறாது. இருக்கிறேன் காலம் இருக்கிறேன் காலம் இருக்கிறேன் கோல் வருது. ஏண்டா தம்பி எங்க நீ பிஸியா நீ? ஏண்டா இல்லையக்கா சொல்லுங்கண்டா. இல்ல நீ வேலையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, வெளிக்கிடு முதல். அப்ப சாரோக்கா கேட்கல அம்மா இங்க அவருக்கு தெரியும், தம்பி தனியா இருந்தாலும் அவன் வெளிக்கிட்டுருவான். நம்பிக்கை வீண் போகல பாத்தியா? கண்டிப்பா வெளிக்கிட்டு வந்தாச்சு. அப்ப என்ன கட்டம் அடுத்தது? அடுத்து என்ன கட்டம்? தர்மாமா விட்டு போறது. என்னடா அங்க மதியம் அங்க பலிக்கிட்டு போயிடுவோம். மதியம் அங்க போயிட்டு பிறகு அடுத்த கட்டம் என்ன வேலைன்னு பாக்கலாம். ஏன்னா சந்தோஷமா எங்களோட வர்றது. கண்டிப்பா
சந்தோஷம்டா கண்டிப்பா இல்ல. ஓமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா நல்ல சந்தோஷம். அதோட வெளிப்படுத்தல் தான் இத்தனை பாடல்கள். பாடல்கள் இல்ல. அது இந்த சந்தோஷத்துல பாடையில அந்த எக்ஸாம் பேப்பர் திருடி அது வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல் சம்பவம். அது ரெண்டு வரைக்கும் அந்த எஃபெக்ட் காட்டுதானே. அது இப்ப ஏன் அந்த எஃபெக்டா இப்ப நான் இருக்கிற ஸ்டாண்டர்ட் வேறு. அப்ப என்னண்டா நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வெறும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அந்த எக்ஸாம் பேப்பர் அவசரப்பட்டு காத்துக்கு பறந்து போயிடுச்சு. அந்த பால் குட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து காத்த கிளியா அப்படியா? அந்த அது குழந்தைகளுக்கு தானே வரும் அந்த பாட்டு. சில பேருக்கு குழந்தைகளா இருக்கிற தப்பில தான். ஒரு கவிதை 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 குழந்தை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசு அறிவு மாதிரி கொட்டுது. உன்னை நினைக்கும் போது கவிதையா அப்படியே கொட்டுது. நினைச்சு பார்க்கும்போது எழுத நினைக்கதான் வார்த்தை முட்டுது அப்படின்னு மனிதர் உணர்ந்து கொள்ள நினைத்து பார்க்கையில் கவிதை கொட்டுதானே. அதான் இப்ப ஃபெயில் பண்றீங்க இல்லாட்டி இப்ப என்னென்றால் ஒன்று எங்களை விட்டு கைமீறி போவதா இருந்தால் அதை விட பெட்டரானது ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது ஃபீலிங் இல்ல, ஃபீலிங் இல்ல, மனசுல அப்படியே தேர்த்தி கொண்டு போக வேண்டியதான். சரிதான், ஃபீலிங் இல்ல, ஒரு பகிர்வு ஒரு பகிர்வு. இப்ப என்னண்டா நீங்கள் சொன்னது சரி, கொஞ்சம் அதை நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஒன்று விட்டு போகுதுண்டா இன்னொன்று வருமன்றது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை இல்ல, இந்த மில்லியனர்ன்றதை விடுங்கோ, கிடைச்சிருக்கிற அன்பு உறவுகள், கிடைச்சிருக்கிற அன்பு உறவுகள், கிடைச்சிருக்கிற எவ்வளவு பேர் வெளியில போன அண்டை கூட நீங்கள் தனி மரமாக இருந்தீங்கள், இப்போது தோப்பாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். கோயில் திருவிழாக்கு போனான், வேட்டை திருவிழாக்கு ஒரு 5 பேர் கோயில் கும்பிட விட இல்ல. எஸ்கேண்ட வீடியோல பாத்துறாங்க, எஸ்கேண்ட வீடியோல பாத்துறாங்க, எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க என்ன சொல்லி லெட்டர் கெட்டற தந்திருப்பீமே. இல்ல அதெல்லாம் கிளவியல். அப்படி சொல்லக்கூட அம்மாக்களை. சரி ஓகே, இல்ல அது அப்படி சொல்ல தப்பில்ல. சரி, பாட்டி 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 ரைட்டா. அப்ப அப்படியான முதல் நீங்கள் அதாவது தனி மரமாக இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு நிறைய உறவுகளும் நண்பர்களும் பாசமிக்க அன்பு சகோதரர்களும் கூடியிருக்கணும். அப்ப அதனால இப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிளமா இருக்கீங்க. முதல் சும்மா காத்தடிச்சாலே விடக்கூடிய நிலையில இருந்தீங்க. எதிர்ப்புகளை சமாளிக்கிற தன்மை குறைவு, கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத. இப்ப தோப்பா இருக்கிறபடியால் நீங்கள் சூறாவளி வந்தாலும் அதை எதிர்கொள்வீர்கள். என்ன கண்டிப்பா. மற்றது சில பேர் வந்து சில வீடியோக்களை பார்த்தது பிறகு கதைக்கிறதுக்கு பயம். கதைச்சா சிக்கல், கதைக்கிறாது. ஏற்கனவே வாடுவான், சலங்கே கட்டியாச்சு. அப்படியா? சொல்லி வேலை இல்ல. ரெண்டாமேட்டு இன்னொரு விஷயத்தையும் பயிரணும் இந்த இடத்துல. என்னண்டா மாம்பழம் குடிக்கிறாங்க. இந்த ஜலஜீவனை கொடுங்களேன். இல்ல குடிங்க. சொல்லுங்க. அப்ப என்ன விஷயம்டா, முல்லைத்தீவுல வந்து யூடியூபர் சிரிக்கணும் எனக்கு தெரியாது. முதல்ல பிறகு இந்த வீடியோ வந்து உங்களோட சேனல்ல எஸ்கேனான சேனல்ல பார்த்ததுக்கு பிறகு நிறைய பேர் முல்லைத்தீவுல இருந்து பொய் சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் எடுத்து தம்பி நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ தரோம். நான் கேட்டேன் என்ன சம்பந்தமாட்டு. இல்ல நாங்க ஹெல்பிங் வீடியோ செய்யறேன், ஆனா நாங்க உங்களோட திறமைய வெளியில கொண்டு வரணும். நான் சொன்னேன் அண்ணா எனக்கு நான் சொன்ன கதை என்னென்றால், எனக்கு இப்ப 25 வயசம். 25 வயசம் வரைக்கும் நான் முல்லைத்தீவுல தான் இருக்கிறேன். முல்லைத்தீவுல தான் இருக்கிறேன். அப்ப என்னண்டு நீங்கள் இவ்வளவு நாளும் இல்லாம இப்ப வருவீங்க. இப்ப இந்த நிலைமை வந்து வேற. அதாவது இப்ப நான் வீடியோ காணொலி பதிவு கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு. அதால நான் வந்து சாதாரணமா உங்களுக்கு காணொலி தர முடியாது. அதுலயும் சிறப்பா சொல்லி விட்டேன் நான் கடைசியா ஒரு வசனம். நீங்கள் வேற சேனல்ல பாத்துட்டு வந்து என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க என்ன ஒரு வியாபார பொருளா நினைக்கிறீங்களோ
அது என்ன சொல்லுங்க ராஜீவன், சூப்பர் என்ன சார். என்றாலும் நான் என்ன சொல்றேன் என்றால், இப்ப ஒரு புதுசா வளர்ந்து வர்றாக்கள் தங்களோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கூட்டணும்ன்றதுக்காண்டி உங்களை கேட்டிருக்கலாம். அது போறது போதும் கூட முடியும். அவங்க கேட்கறது அவங்கள்ட்ட உரிமை இருக்குது. விளங்கும் தானே. இப்ப நாங்கள் போயிட்டு ஒரு பிரபலமோ இல்லாட்டி அறுபது நான் கூடுதலா போயிட்டு அவங்களை கேட்பேன். இப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த இந்தியாவில பாட்டு பாடிட்டு எல்லாம் வந்திருந்தாங்க அந்த பிள்ளைகள் எல்லாம். அவங்க எல்லாம் நாங்க போய் ஒன்னும் வீடியோ பதிவு பண்ணல. அப்படி போறவங்க அவங்களை கேட்டுட்டு தானே இப்ப இந்த பிள்ளைய எடுத்து போட்டு ஒரு விஷயம் தானே வார மாதிரி நான் சொல்லிட்டு அவங்களை எடுத்து போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் வியூ கூடும், சப்ஸ்கிரைபர் வருமெண்டு அவங்க கேட்கறதுல தப்பு இல்ல, நீங்களும் மறக்கிறதுல தப்பு இல்ல. அது சாதாரணம் தான். இல்ல நான் என்ன சொல்ல வாரேன்டா, அவைகளுக்கு அவை வந்து வியூஸ் கூடணும், சப்ஸ்கிரைபர் கூடணும் பாக்குறது சரி, அது சரி. ஆனா அத வந்து எப்ப செய்திருக்கணும், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டி முதல் நீங்க தேடி இருக்கணும். அவன் பணி என்ன டிசேபிள் ஆகல தேடணும். இப்ப நீங்கள் சாதாரணமா சொல்லலாம், பெரத்துறையில இருக்கிற ஒரு ஆளுக்கு எங்கட புதிய ரோட்டுக்குள்ள வந்தா தெரியும் அந்த ரோட்டின் கேவலம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு தம்பிய சந்திக்கணும் எந்த நிபந்தனையும் இல்லை. சரி, அப்ப அவங்களும் நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன், பொய் சொல்ல கூட இருந்துட்டு நான் பயணிக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும், லைவா எனக்கு தெரியும் எத்தனை கோல்ஸ் வருது, எத்தனை ரிக்வெஸ்ட் வருதுன்னு. எல்லாத்தையும் கடந்து நான் கேட்கக்குள்ள நீங்க வாரீங்க. அதே சேம் டைம் இன்னொன்று நீங்க யோசிச்சு பார்க்கணும், நான் முல்லைத்தீவுல யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்காம யாழ்ப்பாணத்துக்கு அப்படியே தாவி குவிச்சு வந்த நான் இல்ல. நான் உங்களுக்கே பயந்துருக்கேன். ஆனா இப்படி கேட்க இவங்க தங்களோட வியூஸுக்காண்டி சப்ஸ்கிரைபர்ஸ்காண்டி நான் பாக்குறாங்க, என்ன தேடி வாராங்க இல்ல, பிளீஸ் ஒருக்கா வாங்கன்னு சொல்லி நீங்க வந்து எடுத்த அந்த வீடியோ 50 நிமிஷம் வீடியோ இன்னைக்கு என்ன 5 லட்சம் பேரை தாண்டி ரீச் ஆக்கி விட்டுருக்கு. ஆரம்பத்துல மெயினா அதான் நானும் அந்த வியூ சப்ஸ்கிரைபர்காண்டி முன்னுக்கு உங்களை சந்திக்கல. நீங்கள் என்னோட கதைச்ச விதம் தம்பி ஆரம்பத்துல என்ன இப்படி ஒரு நிலையில நான் இருக்கிறேன், நீங்க நேரம் வந்து என்ன சந்திச்சீங்கன்னா என்னோட கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்லலாம், நான் ஒரு ஹெல்ப்புக்காக தான் உங்களை கேட்கணும்னு சொன்னீங்க. அதாலதான் வந்தேன். என்ன நாங்க எல்லாரையும் நாங்க கூட்டிக்கொண்டு தெரிய மாட்டோம், நாங்க போய் சந்திக்கிற எல்லாரையும் கூட்டிக்கொண்டு தெரியறே இல்லை. உங்கள ஏதோ தெரியல ஒரு விதமான ஒரு பாசம் ஒன்று இருக்குது. அதால உங்களுடைய அந்த நீங்க கேட்ட ஏமால ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எலுமறைக்கு முயற்சி பண்ணி அது இப்ப சாருதான் செஞ்சு முடிச்சிட்டோம். இல்ல நான் இல்ல சாருதான் என் மூலமா ட்ரை பண்ணி ஓரளவுக்கு எடுத்தா அப்புறம் திருப்பி அவங்களோட தம்பி ஒண்ணும் இல்ல. சுருக்கமா ஒரே ஒரு விஷயம் எந்த சைடால சொல்லணும்டா, வீடு பெருசா கட்டல, பெட்டிய வீடா கட்டல, மாடி வீடா கட்டல. பார்வைக்கு என்ன தெரியும், மாடி வீடு தெரியும். ஆனா அந்த வீட்டுக்கு அடியில் ஒரு அத்திவாரம் ஒன்று வேணுமே. அப்படி சொல்ற விஷயம் அப்ப நீங்கள் என்ன வெளியில கொண்டு வராட்டிக்கு சாருவக்காக்கு என்ன தெரியாது, சாருவக்காக்கு என்ன தெரியாட்டிக்கு எஸ்கே அண்ணாக்கு என்ன தெரியாது. அங்கான இருக்க விஷயம் ஒரு காலம் நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம். நன்றி மறக்கிற ஆக்கள் இல்ல இல்ல சோ நன்றி மறக்கிற ஆக்கள் இல்ல. அப்ப இந்த டைம்ல ஒரு பாடல் ஒண்ணு பாடணும். அதுக்கிடையில இப்ப எவ்வளவு வந்துட்டோம்னு சொல்லுங்க பாபு, சொல்லுங்க பாபு. நீங்க ஒரு இவ்வளவு நேரத்துல இவ்வளவு நேரத்துல இவ்வளவு பேர் கிளிநொச்சி டவுன் தாண்டோம் பாருங்க. இந்த கிளிநொச்சி போய்கொண்டிருக்கு, சின்ன கோன் அடிக்கிறாங்களே இந்த கோயில். கிளிநொச்சி தாண்டோம் என்னன்றது கண்டுபிடிச்சீங்க எப்படி ராஜீவன்? இப்ப திருவிழா மூட்டம் தானே, எப்படி அந்த பாருங்க எங்க கொடிகள் கட்டி இருக்குது. ஐயோ பின்னால ஒருத்தன் கோன் அடிக்கிறான். நம்ம அவங்கெல்லாம் என்ன கோயிலுக்கு வந்திருக்காங்க, திருவிழா அப்படியே இருக்கு இல்ல. அம்மா அக்கா நினைக்கிறேன், அக்கா அப்படி நினைக்கிறாங்க. நான் கிளிநொச்சியை தாண்டிக்கல, கிளிநொச்சி என்ன சொல்லிட்டார் என்ன இந்த டைமிங் தானே என்ன எல்லாம். என் அக்கா எனக்கு முருகண்டியில வரைக்குள்ள சொன்னவா என்ன முருகண்டி தாண்டிட்ட வேண்டாம். அப்ப அடுத்து தானே இவ்வளவு நேரத்துக்கு கிளிநொச்சி தான் என்ன அப்படி சில பேர் எழுதுவாங்க, சில பேர் எழுதுவாங்க என்னண்டா ரஜீவன் வந்து கொண்டு மங்க இல்ல, அவன் நட்டி, அவன் வந்து தந்திரத்தால உங்கள்ட்ட. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன்.
தந்திரத்தால் எடுக்கிறேன். நான் நரிதான். ஆனா பிள்ளையான பாதையில நான் போகலையே. சரி, பிள்ளையான பாதையில நரி இல்லையே, சரியான பாதையில. உண்மையில சாருவக்கா புத்திசாலி என்றதுக்கு யாரை சொல்லுவேன்? நரியத்தானே சொல்லுவேன். புத்திசாலி தான் சொல்லுவேன். தந்திரம் நரியன்றது சொல்றது புத்திசாலிக்கு இல்ல, தந்திரம். புத்திசாலிக்கு நிறைய பயன்படுத்துறதுல புத்திசாலி என்றது தந்திரம் வந்துட்டாலே அது ஒரு புத்திசாலி தானே ரஜீவன். தந்திரம் ஒன்று இருக்கனால அது ஒரு புத்திசாலித்தனத்துக்குலாம் பெறுது. ஓகே, இப்ப நாங்க கிளிநொச்சியை தாண்டிட்டோம் ரஜீவன். இப்ப நான் சொன்ன மாதிரி பாடல் ஒன்று பாடிட்டு பிறகு யாழ்ப்பாணம் போயிட்டு மீதியை பார்க்கலாம். என்ன பாட்டு பாடுவோம்? என்ன பாட்டு பாடுவோம்? ஏன் நான் உங்களை பாடல் பாட கண்டேன். இப்ப கொஞ்ச நாளாங்கிற சேனல்ல பாட்டுகள் குறைவு. அப்படியா? ஏனால் நிறைய பேர் கேட்டு பாட்டு ஒன்று பாடி போடலாம் தான். அப்ப எனக்கும் ஒரு அந்த எனக்கு போட்டி யார இருந்தா தான் பாடுவேன். அப்படி அப்ப நீங்கள் பாடல்ல கொஞ்சம் சிறந்தாங்க. ஒரு பாட்டு போட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பா சுபாஷனாவோ நானும் ஒன்று பார்ப்போம். அதாலதான் இப்ப இன்னைக்கு உங்களை கண்டோன்னா பாடல பாட சொல்லி கேக்குறேன். பிரச்சனை தானே? பிரச்சனை தம்பி தம்பி அண்ணா கேக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்டுவேன் ரஜினி பாட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனா நான் தான் ரஜீவன் கமெண்ட் எழுதுற குறைவு. ரஜீவன் எழுத மாட்டேன். செல்ல குட்டி, ரஜீவன் குட்டி, ரஜீவன் குட்டி செல்லம். அப்படி அப்படி அப்படி. அப்ப நிறைய பேருக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் அன்பான நேசமான உறவுகள். அப்ப பாட்டு ஒண்ணு பாடுங்க. நேசமான உறவுகளுக்கு. நேசமான உறவுகளுக்கு. காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும், மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினமெங்கும், நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம், கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம், தாயின் மடியில் தினமிறந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம், கருவினில் கடவுளை மொழி பேய்த்து சொல்லி சொல்லி சுகமாய் தினம் சிரிப்போம், சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் புலா போகும், அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். ஓகே, நன்றி. நாங்கள் கொஞ்சம் நாங்க யாழ்ப்பாணம் போயிட்டு மீதியை தொடரலாம். என்ன ஓகேயா? ஓகேயா? வீடியோ பாருங்கள். காங்கேசன்துறை பீச் தாண்டி வந்து பீச் தாண்டி வந்துட்டேன். வல்வெட்டி துறை போறோம், அதாவது சன்னதி கோயிலால போய் போவோம். பீச்சை பார்த்துட்டேன் ரஜீவன். பீச்சால வர்றோம். இப்ப ரெயின் வந்து நிக்குது பாருங்க. இதுதான் கடைசியா நிக்கிற முடிவிடம். இதுக்கு இங்கால கடல் என்றபடியால் போகல. இப்ப இதுல இருக்கிற இடத்தை காட்டுட்டா. இதுல இருக்கிற வட்டமா என்ன சொல்லுங்க தெரியுதா? இதுல இப்ப இந்த பாலம் வட்டம் என்னன்னு சொல்லுங்க. இதுல ரெயின் இன்ஜின் வந்து இடத்த நிக்கும். உடனே அப்படியே நட்டவளம் திரும்பி போகல வேணும். அப்படியே சுழட்டி வேணும். சுழட்டி அங்கால பக்கம் போய் அப்படியே நல்ல விளக்கம் தெரியுதா? இதுல வட்டமா இருக்கு. அந்த நடுவுல இருக்கிற சுழரும். அப்படியே சுத்த 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 சுழண்டு மட்டவளம் வரும். இதுதான் கடைசி இடம். ரெயின் பட்டி அங்க நிக்க ரெயின் நிக்குது. அப்படியே உண்டு. இது நிக்குது. ஓட்டத்துக்கு தயாருண்டோ? இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாடிக்கு இந்த கடலுக்கு வந்தார்கள் நிறைய பேர். ரெயின் அப்படி கடைசி இடம். இதோட இங்க ஆரம்பிக்கிற ரெயின் கொழும்பு கோட்டை இதுல போய் நிற்கும். அங்கே ஆரம்பிக்கிற இடத்துல கடைசி இந்தியாவில இல்லை.
கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க சனங்கள் எவ்வளவு ஆக்கள் இருக்கணும்னு. இது ஆரம்பம். அங்காலதான் அந்த பாலத்தாலையெல்லாம் போகணும் ஆக்கள். இதெல்லாம் இப்போ வீதியால போகும். இது பின் வீதி காங்கேசந்திராவில் வர்றது பின் வீதி. போய் எல்லாம் அவ்வளவு வாகனம், அவ்வளவு மக்கள் கூட்டம். நேர்த்தி கடன் போவோம். ஏன்னா நாங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசை தானே. அதிகம் பின் வீதிக்கு இப்போ சனனை போவேன் தேரெல்லாம் முடிஞ்சு இவ்வளவு நேரம் மேல் பாலத்தாலே இவ்வளவு பேர் போய் கொண்டே இருக்கிறது. நிறைய நேரமாகவும் போய் சேருப்பாருங்க. நாங்கள் இந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணி பின்னுங்க ஆனால் முன் பாசத்தில் இன்னும் க்ரௌட்டாக இருக்கு. அப்படியே போய்கொண்டே இருக்கேன். இந்த பாலத்தில் நின்று பார்த்தோம் என்றால் அங்க போற பக்தர்கள் அடியார்கள் நல்லா இருக்கு. பாருங்க இந்த பாலம் அப்படி இருந்து அங்க பாருங்க அப்படி போயினோம்னாங்க நல்லா தான் இருக்குது. அப்படியே பாலத்தால் நடந்து போய் கோயிலுக்கு போயிடும். போகவும் வரவும் பாதை அடுத்த பாதைக்கு போறோம் பாருங்க. நாங்க உள்ளுக்கு போயிட்டு வரலாம், ஆனால் இடையில மறைச்சிருக்கணும். நாங்க வீடு போய் சேர சரியான லேட் ஆயிடும். அடுத்து இந்த பாதை நாங்க எல்லா இடமும் போயிட்டு அப்படியே வேற உண்மைக்குமே சரியா இரவாயிட்டுது. ஆகவே இனிமேல் போய் சாப்பாடு தருதுன்றது சாத்தியக்கூறு இல்லை. அப்போ வெங்கண்ட ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹா தட்டி கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து அப்பம், தோசை, அப்புறம் வந்து தோசையிலே வந்து நிறைய வகை இருக்குது. முட்டை தோசை, நெய் தோசை, கறி தோசை உண்டு. அப்படி ஏங்க அப்பம், தோசை, இடியப்பம் இருக்குது. அப்போ இப்போ வந்து ரஜீவன் தம்பி இவங்க கூட இருக்கிறனாடி இங்கே வந்து இப்போ கேட்கும்போது ஸோ இடியப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படியே நெய் தோசையும் முட்டை தோசையும் வேண்டிக்கொண்டு அங்கால போய் இன்னொரு கடையில் வந்து ரஜீவனுக்கு இடியப்பம் வேணும். ஸோ இப்போ வந்து சுவாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் இங்கே வந்து என்னன்னாலுமே சுட சுடத்தான் ஒன்று செய்து தருவாங்க. அப்போ கண்டிப்பாக வெயிட் பண்ணாலும் வந்து நல்ல ஒரு சூப்பரான டின்னராக தான் எல்லாருக்குமே அமையும். பாருங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரியா வந்து நேரம் 7 மணி. ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ சாப்பிட போறோம். நைட் சாப்பாடு எங்கெல்லாம் போனாங்கன்றால் அப்படியே மாங்குளத்திலேருந்து யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணத்தால தெல்லிப்பளை, தெல்லிப்பளையால காங்கேசந்துறை, காங்கேசந்துறையால சன்னதி கோயில், அதால அடுத்தது பல்வெட்டித்துறை, பல்வெட்டித்துறையால பிறகு இடப்பாதைக்கு வந்து பருத்துறைக்கு வந்துட்டோம். ஏன்னா சன்னதி கோயிலையும் நிறைய ஆக்கள் நாங்கள் கொஞ்சம் கட்டணங்கள் விலைக்கு மெதுவாக எடுத்துனாங்க. வந்த பிறகு இப்போ வீட்டில் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ என்னென்றால் இந்த தினம் சரி வராது சமையலுக்கு. இந்த சாரும் லேட் ஆகிட்டு உண்டு நின்று சமைக்க இயலாது. அதால் நாங்கள் அந்த ரோட்டு கடை தட்டி கடை அதில் இருந்தது. அதில் தான் நாங்கள் 2 தோசை வாங்கினாங்க. ஆளுக்கு 2 தோசையும். அடுத்தது ரஜீவனுக்கு தோசை வேண்டாம். பாருங்க ரஜீவனுக்கு என்னென்ன 10 இடியப்பம் வாங்கி வந்தாங்க. எத்தனை போட்டு எடுத்தீங்க? 5. கடலை கறி, அடுத்ததுல ஒரு சம்பல், வெங்காய சம்பல், அடுத்தது சம்பல்ல பச்சை மிளகாய், மற்றது இந்த சம்பல், அடுத்தது சாம்பார். அடுத்தது இதை நீங்க பார்த்தனக்கெல்லாம் நிறைய 2 தோசை தான்.
பாருங்க அது இந்த ஒரு மெல்லிய தோசை 2 தோசை நெய் தோசை ரைட் இதுவும் அப்படித்தான் ஓகேயா சாப்பிடுவோமா கண்டிப்பா என்ன கலக்கிட்டீங்களா கலைக்க மாட்டோம் கலைக்க மாட்டோம் கதைப்போம் என்ன சாம்பாரை விட்டு தரும் எனக்கு இப்படி எல்லாம் வச்சா சரி சரி விட்டாச்சு சாம்பாரை விட்டாச்சு ஓகே இப்போ நாங்கள் சாப்பிடணும் அது நெய் தோசை வேற நல்ல சூடாக இருக்குது சரியா சாப்பிடுங்கள் ரஜினி தோசை பிடிக்காதோ இல்லை நிறைய சாப்பிட்றாங்க இன்னைக்கு கூட விட்ட வந்தது இங்கே பக்கம் இடியப்பத்தை சாப்பிட்டு பார்ப்போம் அது கொஞ்சம் நான் கூட வடிவ வடியை வைக்க மாட்டேன் வைக்கவே மாட்டேங்க நல்லா இருக்கும் தோசை இடியப்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நான் கேட்டேன் அப்படியே இருக்கு இந்த முடியப்பம் சொல்லிட்டாரு பேக்கனே 10 வேணுனது 5 தான் போட்டிருக்கேன் சாப்பிட முடியாது இருக்கோ நல்லா இருக்கு சாம்பார் இருக்கு பயணக்களையோ ஜீவன் பயணக்களையோ லைட்டா நாளை எந்த வழியா போயிட்டு சாப்பிடலாம் அந்த வழி சாப்பிடுவோமே நான் சமைக்கிற இல்லாட்டி புட்டு அவிச்சிருக்கலாம் லேட்டே ஆகிட்டு பயணக்களையோட வந்து எதிர்பார்க்குற மாதிரி இப்படி சாப்பாடு எல்லாமே இருக்கு இப்போ இவ்வளோ நாள் இப்போ ரஜிமன் வந்துருக்குது அதனால சாப்பாடுல கொடுக்கணும் அப்பதான் நான் தோசை ஓகே நைட்ல சாப்பிடணும் லைட்டா அது வந்து நைட்ல மேக் வேண்டியப்ப தான் நல்ல இல்ல நேரத்துல வந்தேன்னா நான் அப்படி இப்படி சமைச்சு விட்டுறேன் ஓகே ராஜீவன் வீடியோ முடிஞ்சு விடுவோம் ஓகே நாங்கள் ரஜீவன் ஏற்றி வீட்டை கொண்டு வந்திருக்கோம் சாப்பாடு முடிஞ்சோடனே நித்திர கொள்ள வேண்டியதான் நித்திர கொள்ள வேண்டிய எல்லாரும் நித்திர கொண்டா உனக்கு காணொலி கேளாது அதான் நித்திர கொள்ள காட்ட மாட்டோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நீங்கள் புதுசாக பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போதான் நாங்கள் ஒரு அடுத்த வீடியோக்களும் உங்கள்கிட்ட வந்து சேரும் நீங்களும் அதை பார்க்கலாம் இது ஒரு பொழுதுபோக்காகத்தான் ஏன்னா ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அதுக்காண்டி தான் நாங்கள் பாடலாம் பாடினாங்களே நான் வந்து பெரியக்குள்ள பாடலாம் பாடினாங்க இதை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவே நீங்களும் எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா இதே மாதிரி காணொலி பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்க சீரியஸாக எடுத்து டென்ஷன் ஆகிடாங்க ஓகே இனிமேல் காலங்க நல்ல சுவாரஸ்யமான காணொலிகளை எதிர்பார்க்கலாமே ரஜிபேன் கண்டிப்பா ஓகே ஓகே நாளைய தினம் ஒரு புது வீடியோட சந்திப்போம் ஓகே நன்றி பாய் பாய் பாய்